Lights out, lying in your arms, and these feelings start to change. One look into your eyes, and I'm floating far away. I've never been here before. I don't know the score, but I never wanted you more than I do tonight. Escape with me. Will you escape with me? And we start brand new. Hi guys, good morning. Welcome back to the channel. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing great. So it's Sunday today, the second day staying. So Tycoon Resorts actually. நேற்று நிறையா அதிகமாக கவர் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். Marshals, are you ready? Timer, are you ready? 3, 2, 1, and start! இதுக்கு மட்டும் ட்ரோன் நல்லா பின்னாடியே போகுமே. இதெல்லாம் கட்டிக்கத்தக்க செயல். Come on, Ria, come on, come on! Come on, Ria! Oh! சிங்க பெண்ணே, ஏமா நீங்க பாட்டு கொடுங்கப்பா. சிங்க பெண்ணே. Come on, come on, come on! Wrap it up, baby. Momentum update maintain பண்ணி ஈஸியா ஏறிடலாம்.
இங்கே வந்து நேற்று நைட்டு வந்து ஸ்னூக்கர்ஸ் ப்ளே பண்ணோம், அப்புறம் வந்து ஆர்ச்சரிஸ் ப்ளே பண்ணோம். நாங்கள் பண்ண அட்டகாசத்தில் வந்து இடத்தை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து செஸ் அண்ட் கேரமல் பண்ணோம். நம்மளோட லவ்லி சப்ஸ்கிரைபர் நம்ம திருநெல்வேலியில் மீட் பண்ணோம். ஐ திங்க் ப்ரோ கேமர். ஆமாம், ப்ரோ கேமர். நீட்டில் எழுதியாச்சுல ஒன்றுதான் நீட்டு பிடிக்கிச்சு. சரி, ஒரு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். எங்கடா பார்த்த மாதிரி இருக்கேன். யோசிக்குமா ஒரு ஆனால் பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. மாஸ்க் நம்மளும் போடுறது, அவங்களும் மாஸ்க் போடுறதுலாம் தெரியல. ரெண்டாவது வாய்ஸ் கேட்ட உடனே திருநெல்வேலி. அவர் வந்து கேம் சோலோ. அதுக்கப்புறம் வந்து சாட்டர்டே நைட் வந்தாங்க. ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டிங்களா? ஃப்ரைடே மார்னிங் வந்தாங்க. தென் சாட்டர்டே வெயிட் பண்ணி 2 நாள் லீவ் வண்டி போச்சு. இனிஷியலாக நேற்று வந்து சாட்டர்டே காலை ஆஃப் ரோடிங் இருந்தாங்க. அது ஒரு தனியாக ட்ராக் ரெடி பண்ணியாங்க. அவங்களுக்கு ஷார்ட் கொஞ்சம் இருந்திருக்கும் காமிச்சப்போ போன வீடியோவில். அப்புறம் ஸ்லோ ரேஸ், அதுக்கப்புறம் வந்து டோ ரேஸ் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு பைக்கில் ஈவெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க. அண்ட் வி ஹவ் சம் பைக் பார்ட்ஸ் எப்படி இது பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது பைக்கை பற்றி அது. ஸோ நிறைய போச்சு, என்கேஜிங்காக இருந்தது. எல்லாருக்கும் இல்லை, பட் எல்லாருமே அவங்க ஓனில் வந்து என்ஜாய் பண்ணாங்க. பட் ப்ரோ அந்த நைட்டு டிஜே மிஸ் பண்ணிட்டாரு. ஆமாம், நம்மளுக்கு வந்து வண்டி ஓட்டணும், அதனால் வண்டி வெளில போயிட்டு நாங்கள் வந்தோம். சரியான மழை வந்து அழகாக தூங்கிட்டோம். ஸோ இப்போ டீ குடிக்க போகிறோம். அதுதான், இன்னும் ரெசார்ட்டை சுற்றி காமிக்கல. பாப்போம், இந்த வீடியோ ரெசார்ட் ஃபுல்லாக காட்டுவோம். ஸோ அங்கேருந்து இப்படி இறங்கி வந்தோன்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு செட்டப், மெயின் ஸ்டேஜ் செட்டப் மாதிரி இருக்கும். இங்கே தான் நேற்று வந்து சில ஸ்லோ ரேஸ் ஆக்டிவிட்டி நடந்தது, நிறைய செஷன்ஸ் நடந்தது. நிறைய ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து இந்த TNBAM அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வரும். நம்ம இன்றைக்கி வந்து இப்போ டைம் வந்து சம்மர் 8 o'clock. மோஸ்ட்டாக வந்து ஒரு 11:30 மணிக்கு கிளம்பலாம். லஞ்ச் வந்து 11 o'clock முடிச்சுட்டு கிளம்பலான்னு ஒரு ஐடியா. அண்ட் சொல்லவே லாங் டே. வரும்போது நாங்கள் எப்படி பிரேக் ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் ஆகிட்டோம். இப்போ 2-3 ரீசன்னால் பெட்ரோலுக்கு நிறைய ஸ்டாப் பண்ணோம், அதில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் எல்லோரும். இந்த இடம் போகும்போது அதே பேஸாக மெயின்டைன் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்பீடாக எல்லா பெட்ரோல் சீக்கிரஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ இட் இஸ் பியூட்டிஃபுல் ஏரியா. அங்கே ஆஃப் ரோடிங் ட்ராக்கு நம்ம ஈவெண்ட்டுக்காகவே இந்த TNBAM அவங்க நடத்துகிற அவங்க கிளப் அவங்க வந்து ரெடி பண்ண இடம். அது ஜேசிபி அங்கே இருக்கும், அதெல்லாம் பர்மிஷன் வாங்கி அவங்க பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. நேற்று அந்த ஃபுட்டேஜில் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இந்த ரெசார்ட் வந்து டைக்கூன் ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து ப்ரீமியமாக இருக்குது. ப்ரீமியம் சின்ஸ் ஹோட்டல் ரூம்ஸ்லாம் சூப்பராக. ரூம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா ரூம் நான் காழ விரும்பல. ரூம்ஸ் ரொம்ப ப்ரீமியம் இருந்தது. அண்டு உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்னூக்கர் ஏரியா, செஸ் ப்ளே பண்ணுறதுக்கு இன்டோர் கேம்ஸ் நிறையா இருந்தது. வெளில அவுட்டோர்லேயும் வந்து டென்னிஸ் விளாட்ற இடத்துக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற ரெசார்ட் அது. ஸோ இந்த ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சது பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட். நிறைய பைக்கர்ஸ் எல்லா விதமான வண்டி வந்திருக்கு. ஒரு ஹார்லி போகுது நினைக்கிறேன். பாருங்கள், ஹார்லி ஒன்று கிராஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்துக்கிறது TNBAM, தமிழ்நாடு பைக்கர்ஸ் ஆனுவல் மீட் 2021. ஸோ இதுதான் ஆக்சுவல் ஈவெண்ட். நம்ம வந்தது ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரிங் வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு ஆட்டோ வந்தது நேற்று. நான் நிறைய வீடியோஸ் நேற்று எடுக்கல, பிகாஸ் மூமெண்ட் இங்கே வந்துட்டு அது என்ஜாய் பண்ணாமல் ஃபுல்லாகவே வீடியோ எடுத்திருந்தா நம்மளுக்கு நல்லா இல்லை. அண்ட் இது ஆஃப் ரோடிங் போகிற ரூட்டு அண்ட் இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா. அது எத்தனை குதிரைண்ணா இருக்கீங்க? அங்கே இருக்கிறது சேர்த்து சொல்கிறீங்களா? ஓகே. இந்த ஃபுல் பிளாக் ஒன்று இருந்தது, அது என்ன? இங்கே ஒரு 1 2 3 4 5, அங்கே ஒன்று 6. இல்லை வெளியில் வந்து கெஸ்ட்லாம் இல்லைன்னா வெளியில் விடுவீங்களா? அப்படி இல்லை. ஓகே. ஓ 8 மாதம் குதிரையா? 18 மாதம் தான். ஓகே ஓகே. 18 மாதம் குட்டி. இல்லை, அது குழந்தையா? 18 மாதம். 18 months அது ஒன்றும் பண்ணாது. அது ஜஸ்ட் விளையாட. வச்சுருந்தது. ஹாய். கண்டிப்பாக வீட்டில் வாங்கி போனான்னு யோசிக்கிறேன். இந்த ஒலிம்பிக்ல ஈக்குவஸ்டன் கேம் வரும். அவங்க கிட்ட ஆல்ரெடி 4 குதிரை இருக்குதான். தெரியாதனமா இங்கே விளாட போகிறேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன குதிரை? ஆல்ரெடி 4 குதிரை இருக்கு அவர்கிட்ட. ஒரே ஒரு குதிரை பேர் ஆதி. அது கடிக்குமா தெரியுங்களா டாக்டர்? என்னன்னு ஒரு தைரியம் வேணும். ராஜபரம்பரையால் தான் டப்புன்னு ஒரு குதிரை மேலே கை வச்சு வந்து ரெடி பண்ண முடியும்.
யோ இது கதவு திறந்து இருக்குயா. நல்லா தங்கமாக பேசினார், நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டால் எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஊட்டி அவர் இங்கே 7 months இங்கேருந்து இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இந்த ஹார்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதான். அடுத்த லான்ச் 10th லான்ச் பற்றி பேசுகிறீங்களா? 2022 அவரோட பேட்டரி வண்டி ரிவ்யூ பற்றி பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. அது பேட்டரி வண்டி ஓட்டினீங்களே, அது எப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. அதுதான் வேற எதுவும் பிரேம் சாப்பாடு வச்சிருக்கேன். நல்ல எஃபோர்ட் போடுறாங்க.